குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 2, 2025 சனிக்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடியுது பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பயிற்சி பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். டார்கெட் 70 அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பயிற்சி தொடங்கியிருக்கோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தேர்வு தொடங்க இருக்குது. ஓகேங்களா? இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. நிறைய பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் லிங்க் கொடுத்துருப்பேன். டெஸ்ட் பேஜோட ஷெட்யூல் இல்லை உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 ஷெட்யூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் அனுப்புவாங்க. ஷெட்யூல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து படித்து பார்த்துட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகள் மீதான அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரி விதிப்பு பார்த்தீங்கன்னா வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் அலுவலகம் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 25% பார்த்தீங்கன்னா வரி விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இல்லாத நாடுகள் ஏதாச்சும் ஒரு பிஸ்கட் இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிஸ்கட் சும்மா தோராயமாக 100 ரூபா அப்படின்னா இந்தியாவிலேருந்து அதே பிஸ்கட்டை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது 125 ரூபாயாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நேபாளத்துலேருந்து ஒரு பிஸ்கட் அமெரிக்கா வாங்குறாங்க அப்படின்னா நேபாளத்துக்கு வரி எதுவுமே இல்லைன்னா அந்த பிஸ்கட்டோட விலை 100 ரூபா தான் இருக்கும். இந்தியாவிலேருந்து வாங்கினா அது 125 ரூபா வரி. ஓகேங்களா? வரி 25 ரூபா சேர்த்து 125 ரூபாய் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது, நாட்டினுடைய 14வது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் தனது பதவிக்காலம் மேலும் 2 ஆண்டுகள் இருக்கும்போதே பதவி விலகிட்டார். அதற்கான துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, நேற்றே பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். உலக தாய்ப்பால் தினம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா உலக தாய்ப்பால் தினத்தை முன்னிட்டு பார்த்திங்கன்னா அதாவது அந்த வாரம் முழுக்க ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா தாய்ப்பால் வார விழா பார்த்திங்கன்னா கொண்டாடுவாங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். உங்களுக்கு நான் நேற்று ஷார்ட்ஸே அப்லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பார்த்துருப்பீங்க. அடுத்தது ஒரு முக்கியமான திட்டம். அதாவது கலை கலாச்சாரம் அறிய தமிழகம் வந்த 99 அயலக தமிழர்கள், அதாவது அயலகத்தில் உள்ள அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட தமிழ் இளைஞர்களை தமிழ்நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்த்திங்கன்னா சுற்றி காட்டுறது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா வேர்களை தேடி அப்படின்ற தலைப்பிலான திட்டம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடத்திட்டு வராங்க தமிழக அரசு. இது முக்கியமான திட்டம். வேர்களை தேடி அப்படின்ற திட்டம் பார்த்திங்கன்னா அயலக தமிழர்களை பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய தமிழகத்துடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கான ஒரு திட்டம். ஓகேங்களா? அடுத்தது, அரசு பள்ளிகளில் அடிப்படை ஆங்கில அறிவு திறனை வளர்க்கும் வகையில் பார்த்திங்கன்னா லெவலப் அப்படின்ற திட்டம் பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? லெவலப் அப்படின்ற திட்டம் எதனுடைய தொடர்புடையதுன்னு கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஒரு முக்கியமானது, நம்ம நேற்றே பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். கல்வியாளர் வசந்தி தேவி பார்த்திங்கன்னா காலமாயிட்டாங்க. இவங்களுடைய வயது பார்த்திங்கன்னா 87. ஓகேங்களா? மாரடைப்பால் காலமாயிட்டாங்க. 1938ஆம் ஆண்டு திண்டுக்கல்லில் பிறந்திருக்கிறாங்க. இவங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க. இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலுடைய ஆய்வாளராக இருந்திருக்காங்க. 1992 முதல் 1998 வரை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணியாற்றியிருக்காங்க. ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில் 2001, 2002 பார்த்திங்கன்னா தமிழக திட்டக்குழு உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்காங்க. 2002, 2005 வரை தமிழக மாநில மகளிர் ஆணைய தலைவராகவும் பார்த்திங்கன்னா பதவி வகிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது, உங்கள் ஸ்கூல் புக்கு டேட்டா. முதல் உலகப் போர் எப்போ, 2ஆம் உலகப் போர் எப்போன்னு 2 வரை கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. முதல் உலகப் போர் பார்த்திங்கன்னா 1914 18 வரைக்கும். 2ஆம் உலகப் போர் 1939 45 வரைக்கும். முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா புதுப்பிக்க எரிசக்தி பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இல்லை நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதுமானது. அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா பூமி தினம் கடைபிடிக்கப்படுது. இந்த மாதிரி தினம்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சூரிய, காற்று, நீர், புவி வெப்பம், உயிரி ஆற்றல் மற்றும் கடல் அலைகள் போன்றவை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களாக இருக்குது. இவை தீர்ந்து போகாத மற்றும் ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடியவை. உலகின் மொத்த எரிசக்தி நுகர்வில் இந்தியா பார்த்திங்கன்னா 5வது இடத்துல இருக்குது. உலகில் இருக்கக்கூடிய மொத்த எரிசக்தி நுகர்வில் பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல உள்ளது. எரிசக்தி தேவைகள் ஆண்டுக்கு 3% அதிகரித்து வருகிறது. நாட்டின் மின்சார உற்பத்தியில் நிலக்கரியுடைய பங்கு பார்த்திங்கன்னா 74% இருக்குது. இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததல்ல. நாம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் தொழில்நுட்பங்களை நோக்கி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2070ஆம் ஆண்டுக்குள் இந்தியா பார்த்திங்கன்னா 0 கார்பன் உமிழ்வு அப்படின்ற நிலையை அடைய பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா
புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டால் பூமியில் ஏற்படும் காலநிலை மாற்றங்களால் அதிக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா 7வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, இது முக்கியமானது தான். உலக வங்கி கூற்றுப்படி இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகையில் 80% அதிகமானது வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரழிவில் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, எல்லாம் இன்ஃபர்மேஷன் தான். இதெல்லாம் உங்களுக்கு சுற்றுச்சூழல்னு ஒரு தனி டாப்பிக்கே இருக்குது, அதில் வருது, அந்த சிலபஸில் வருது. அதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். அதாவது ஆர்பிஎஃப் முதல் பெண் டிஜியாக வந்து பார்த்திங்கன்னா சோனாலி மிஸ்ரா வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றிருக்காங்க. ரயில்வே பாதுகாப்பு படையினுடைய முதல் தலைமை இயக்குநராக, அதாவது டிஜின்னு சொல்லுவாங்க, அதாவது ஐபிஎஸ் அதிகாரியான சோனாலி மிஸ்ரா வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, 143 ஆண்டுகால வரலாற்றில் இதுதான் முதல் முறை. ஓகேங்களா, இவங்க ஆல்ரெடி போட்டிருக்காங்க, இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றுக்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்து அறிவிக்கும் போதே நம்ம படிச்சிட்டோம். ஓகேங்களா, அடுத்தது ஒரு இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா இந்த மாதிரிலாம் பிசி எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நாட்டின் சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் சுதந்திரம் கொண்டு கொண்டாடப்படுற நிலையில் தில்லி செங்கோட்டையில் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்வார். ஓகேங்களா, இது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தில்லி செங்கோட்டையில் பிரதமர் கொடி ஏற்றுவார். எப்போ அப்படின்னா சுதந்திர தினம். குடியரசு தினத்தை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் கொடி ஏற்றுவார். இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, இந்திய ஆடவர் கால்பந்து அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக முன்னாள் வீரரான காலித் ஜமீல் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். நேற்றே நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிட்டோம், இந்த இன்னொரு டைம் சொல்கிறேன். தேசிய திரைப்பட விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான சிறந்த நடிகருக்கான தேசிய விருது இயக்குனர் அட்லி இயக்கிய ஜவான் படத்தை நடித்த ஷாருக் கானுக்கும் 12th ஃபெயிலுன்ற படம் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விக்ராந்த் மாசோ அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்தளிக்கப்படுது. 2023 வெளியான திரைப்படங்களிலிருந்து 71வது தேசிய திரைப்பட விருதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசாதோஸ் கௌரிகர் தலைமையில் வந்து தேர்வுக்குழு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதில் சிறந்த நடிகருக்கான விருது இயக்குனர் அட்லி இயக்கிய ஜவான் அந்த படத்தோட ஹீரோக்கும் 12th ஃபெயிலோட ஹீரோக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அதாவது மிஸ்ஸஸ் சட்டர்ஜி வர்சஸ் நார்வே அப்படின்ற படத்திற்காக ராணி முகர்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த நடிகைக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா தேர்வாயிருக்காங்க இவங்க. ஓகேங்களா, அடுத்தது ஜவான் பட பாடலான சாலேயா பாடலுக்காக ஷில்பா ராவ் சிறந்த பின்னணி பாடகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. திரைப்பட தயாரிப்பாளர் சுதீப்தோ சென் தனது தி கேரளா ஸ்டோரி அப்படின்ற படத்துக்காக சிறந்த இயக்குனர் விருது வென்றிருக்கிறார். ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து வந்து சிறந்த துணை நடிகைக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா மலையாள படமான உள்ளழுக்கு அப்படின்ற படத்திற்காக ஊர்வசி மற்றும் வாஸ் குஜராத்தி படத்திற்காக ஜான்கி போடிவாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஷிஷ் பேண்டேனுடைய மராத்திய படம் சிறந்த அறிமுக இயக்குனருக்கான விருது பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த அதிரடி இயக்குனருக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா ஏவிஜிசி, அதாவது அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் மற்றும் கேமிங் அண்டு காமிக் பிரிவு அப்படின்னு தெலுங்கு படமான ஹனுமன் அப்படின்ற படம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாயிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது 2023ஆம் ஆண்டின் மற்றொரு ஹிந்தி பிளாக் பஸ்டரான அனிமல் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒலி வடிவமைப்பு, சிறந்த இசை மற்றும் ரீமிக்ஸிங்காக சிறந்த குறிப்பு விருது வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு படம் வந்து பார்க்கிங். ஓகேங்களா, சிறந்த துணை நடிகருக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா MS பாஸ்கர். ஓகேங்களா, சிறந்த இசையமைப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா GV பிரகாஷ் அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா சில விருதுகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிறந்த குறுப்படங்கள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா டைம்லைன் தமிழ்நாடு அப்படின்ற ஆங்கில குறுப்படத்திற்கும், அது மட்டும் இல்லாமல் லிட்டில் விங்ஸ் அப்படின்ற தலைப்பில் இருக்க குறும்படத்துக்கு வந்து சிறந்த நடன இயக்கத்துக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாயிருக்கு. ஓகேங்களா, இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு கட் பண்ணி நம்ம குரூப்பில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இன்றைக்கி தொடங்கி வைக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு உயர் மருத்துவ பரிசோதனையை வழங்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சாந்தோமில் உள்ள செயின்ட் பீட்டர் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் முதல் MK ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா இன்று திறந்து வைக்கிறார். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் பஸ் அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா, நம்மளுடைய 2ஆம் நிலை காலத்துக்கான டெஸ்ட் பையில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.